அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரிகள் முதல்ல ஒண்ணுமே இல்லாமல் இருந்துச்சு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் அங்கே போனோம்னா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிவா அவங்க தொகுதியில் ஒரு கல்லூரியை வாங்கிட்டார். அந்த மாதிரி இப்ப கூட ஒரு கல்லூரி இங்கே அன்னியூர் உள்ள கல்லூரி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஆட்சி, அதுதான் தளபதியினுடைய ஆட்சி. எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும். நான் இப்ப இங்க எஸ்எல்சி படிக்கும் போது இங்க வடிவேல் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், இங்க வேணு ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். இந்த 2 ஹோட்டல் தான் இருந்துச்சு. எல்லாம் தலையாடுறதுக்கு வயசானவங்களுக்கு தெரியாதுன்னா அந்த மாதிரி இருந்த காலம். இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது பார்த்தீங்களா? அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி போட்டது. எல்லா கிராமங்களும், எல்லா நகரங்களும், எல்லா பேரூராட்சிகளும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நாம் இவர்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் நாங்கள் சொல்வதை விட உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் இப்பொழுது தொலைக்காட்சியிலே எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த சாதனைகளை செய்கிற தளபதியின் பின்னால் நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.